ஃபஸ்ட்டு ராயல் ரம்பிள் ஆரம்பிச்சோன்னே ரோமன் ரெயின்ஸையும் வைஸ் மேனையும் காமிப்பாங்க பேக் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்னி மிக்மேன் வருவாங்க. ஸ்டெப்னி மிக்மேன் வந்து ஃபஸ்ட்டு வந்து உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் நடக்க போகுதுன்ற மாதிரி பேசி ஆரம்பிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் ராயல் ரம்பிளுக்கு மேட்சுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்னி மிக்மேன் பேசினதுக்கப்புறம் அப்புறம் ரிங்கில் அனௌன்சர் பேசுவார். அனௌன்சர் பேசினோடனே ஃபஸ்ட்டாக யார் வரப்போகிறான்னு கேட்டிங்கன்னா ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே பெரிய என்ட்ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்கை கொடுத்துருந்தாங்க. யூஎஸ்கை வந்த உடனே யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா லிவ் மோர்கன் வராங்க. லிவ் மோர்கனும் யூஎஸ்கையும் இந்த ராயல் ரம்பிள் ஸ்டார்ட் பண்ணாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராயல் ரம்பில் மூணாவதாக ராக்ஸ்னி அப்படின்றவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நாலாவதாக லைரா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கோம் லைரா வந்திருந்தாங்க. அஞ்சாவதாக யார் வந்திருந்தான்னு கேட்டிங்கன்னா செல்சி கிரீன் வச்சுருந்தாங்க. யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கோம் செல்சி கிரீன் அஞ்சாவது வந்திருந்தாங்க. ஆறாவதாக வந்திருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா ஆறாவதாக பிஃப்எஃப் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏழாவதாக இவான் நெயில் வந்திருந்தாங்க. அமெரிக்கன் மேட் டீமோட மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சோயா ஸ்ட்ரக் வந்திருந்தாங்க எட்டாவதாக. அதுக்கப்புறம் ஒம்பதாவதாக லேஷ் லெஜெண்ட்ன்ற ஒரு உமன்ஸ் ரெஸ்லர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எலிமினேட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து ஃபஸ்ட் எலிமினேட்டாக பி ஃபேபை எலிமினேட் பண்ணிட்டாங்க செல்சி கிரீன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் 10வது என்ட்ரன்ஸ் பெரிய என்ட்ரன்ஸ் பெனிகா பிளேயர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 11வது என்ட்ரன்ஸ் வந்து சைனா பிளேசர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 12வது என்ட்ரன்ஸ் யார் கொடுத்துருந்தான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே எலிமினேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எலிமினேஷனில் ஒவ்வொருத்தவங்களும் வெளில போயிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைரா போயிட்டு இருந்தாங்க. லைரா வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா லைராவுக்கும் அடுத்து அமெரிக்கன் டீமுக்கும் தான் ஃபீல்டு வரப்போது, அதனால் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12வதாக பெய்லி வந்திருந்தாங்க. பெய்லியும் பயங்கரமான என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பெய்லியும் யூஎஸ்கையும் ரிங்கில் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துக்கிட்டாங்க. அந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 13வது என்ட்ரன்ஸை சோனியா டிவில் வந்திருந்தாங்க. அப்படியே ஒட்டுமொத்த டீமும் உள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 14வது யார் வந்திருந்தான்னு கேட்டிங்கன்னா 14வது மேக்ஸின் ட்ரிப்பியும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸினுக்கும் அமெரிக்கன் மேட் சேர்ந்த இவான் நேவிக்கும் பஞ்சாயத்து இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவான் நேவியில் எலிமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 15வது நைமி வந்திருந்தாங்க. நைமி வந்தோடனே ஜோயா ஸ்ட்ராக் எலிமினேட் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரை எலிமினேட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட டீம் மெம்பரான சோனியா டிவில் எலிமினேட் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் எலிமினேட் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து என்ட்ரன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 16வது என்ட்ரன்ஸ் வந்து யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா ஜேடிஏ பார்க்கர்ன்றவங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேடிஏ பார்க்கர் வந்ததுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா 17வது யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா பிப்பர் நேவின் வந்திருந்தாங்க. பிப்பர் நேவின் வந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 18வது என்ட்ரன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இங்கே வந்து எலிமினேஷன்லாம் நடந்துருந்துச்சு. செல்சா கிரீன் வந்து லாஸ்ட் லெஜெண்ட் எலிமினேட் பண்ணி 2 எலிமினேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிப்பர் நேவின் தெரியாத தனமாக வந்து இவங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க. செல்சா கிரீனா அவங்களோட டீமே பார்ட்னராக. அதுக்கப்புறம் வந்து 18வது நெட்டாலியா வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா 10வது வந்து ஜார்டனி கிரேஸ்ன்றவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 20வது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா மிச்சின் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும். 21வது யாரும் எதிர்பார்க்காத அலெக்சா பிளிக்ஸ் அங்கே வந்திருப்பாங்க. ரிட்டன் வந்திருப்பாங்க. வேறு லெவல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 22வது ஜெலினா வெகன்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வந்திருந்தான்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பயங்கரமான ரிட்டன் தான் இருந்துச்சு. 23வது கேண்டிலே வந்திருந்தாங்க. கேண்டிலே வந்ததுக்கப்புறம் 25வது வந்து யார் வந்திருந்தான்னு கேட்டிங்கன்னா 23க்கு அப்புறம் 24 பார்க்கணும் ஸ்டெப்னி வாங்கியர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 25வது த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் வந்திருந்தாங்க. WWE லெஜெண்ட் இது பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யார் வந்திருந்தான்னு கேட்டிங்கன்னா 26வது யார் வந்திருன்னு கேட்டிங்கன்னா ரெக்கி ரெண்டில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்கி ரெண்டில் வந்ததுக்கப்புறம் வந்து அலெக்சா பிளிக்ஸ் அலெக்சா பிளிக்ஸ் லிவ் மோர்கன் எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 27வது சார்லட் ஃப்ளேர் வருவாங்க. இது வந்து எல்லாருமே தெரிஞ்ச என்ட்ரன்ஸும் சார்லட் ஃப்ளேர் வருவாங்க. ஆனால் இந்த நம்பரில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 28 யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா சார்லட் ஃப்ளேர் வந்து பயங்கரமாக எல்லாரையும் அடித்து மிச்சின்லாம் எலிமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சின்லாம் எலிமினேட் பண்ணதுனால பயங்கரமாக இருந்துச்சு. பெரிய ரெஸ்லர்லாம் எலிமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 28வது குயிலா வந்திருந்தாங்க. NXTலேருந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. 29வது நயஜாக்ஸ் வந்திருந்தாங்க. நயஜாக்ஸ் வந்தோடனே தான் பயங்கரமாக டபுள்யூல இந்த ராயல் ரம்பிள் பயங்கரமாக இருந்துச்சு. வந்த உடனே வந்து யார் எலிமினேட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெலினா வெகன்ஸ் எலிமினேட் பண்ணது மட்டும் இல்லாமல் வெளியே விட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட்ல எலிமினேட் ஆகிடுவாங்க. அவங்க பார்ட்னர் எலிமினேட் ஆனோடனே கடுப்பான நயஜாக்ஸ் வந்து த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸை எலிமினேட் பண்ணுவாங்க. கேண்டிலே உதவியோட எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 30வது என்ட்ரன்ஸ் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நிக்கி பெல்லா வந்திருந்தாங்க. நிக்கி பெல்லா தான் ஃபைனல் என்ட்ரன்ஸ் சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸ்னு சொல்லி 3 வருஷம் கழிச்சு ராயல் ரம்பிள் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே சேர்ந்து நயஜாக்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நயஜாக்ஸ் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 5 பேர் ஒரே நேரத்தில் எலிமினேட் பண்ணுவாங்க. மொத்தமாக இந்த ராயல் ரம்பிள் அதிக பேர் எலிமினேட் பண்ணது நயஜாக்ஸ் தான். கிட்டத்தட்ட நயஜாக்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. பெய்லி பெனிகா பிளேயர் அதுக்கப்புறம் வந்து நயோமி எல்லாருமே ஒரு பெரிய ரெஸ்லரை ஒட்டுமொத்தமாக எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிக்கி பெல்லாவை எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் ஃபைனலாக சார்லட் ஃப்ளேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ராக்னிஸ் இருப்பாங்க.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நைன் ஜாக்ஸ் கடைசிலேருந்து 3வது மெம்பர் எலிமினேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் ராக்ஸ்டிக் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட நெருங்கின ராக்னிஸ் வந்து சார்லட் ஃப்ளேரை எலிமினேட் பண்ணிட்டு சார்லட் ஃப்ளேர் இந்த ராயல் ரம்பிள வின் பண்ணிட்டாங்க. ஒரு 2025 ராயல் ரம்பிள வின் பண்ண மூலியமாக சார்லட் ஃப்ளேர் 2வது டைம் ராயல் ரம்பிள வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குர்ட்டாங்களை காமிச்சாங்க. குர்ட்டாங்களை ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் ஆவிடி வந்து எக்கச்சக்கமான ரெஸ்லர் லெஜெண்ட்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் யார் யாருக்குன்னா மோட்டார் சிட்டி மிஷன் பிரின்ஸ் வர்சஸ் டை டீம் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 கவுண்ட்ஸ் மேட்ச் நடக்கும். 3 மேட்ச் நடக்கும். அதில் 2 கவுண்ட்ஸ் எடுக்கிறவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 2 டீமே ஃபஸ்ட்டு டை டீம் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜானி கெர்வங்கிட்ட பாஸ் கொடுத்த மாதிரியே காமிச்சிட்டு ஆனால் பாஸ் கொடுக்காம ரெஃப்ரி பாஸ் கொடுக்காததில் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தார். பாஸே கொடுக்கல, அதில் வந்து சீட்டிங் பண்ணுற ஒரு பிரெயினை யூஸ் பண்ணாங்க. மைண்ட் கேம் இல்லைனா அது மூலயமா டெமஸ் ஜாம்பு தன்னோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ணார். டெமஸ் ஜாம்பு மைண்ட் கேமில் விளையாட இந்த ரிங் கடியில் போனார், எல்லாமே பண்ணார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் பின் வந்து இவங்க பண்ணுவாங்க, டை டீம் வின் பண்ணுவாங்க. 2வது பின் வந்து மோட்டார் சிட்டி மிஷின் வின் பண்ணுவாங்க. 3வது பின் வந்து மோட்டார் சிட்டி மிஷின் வின் பண்ண போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத இது மாதிரி ஷாக்கிங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் உள்ளே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மேட்சை வந்து மோட்டார் சிட்டி மிஷின் கன் வின் பண்ண வச்சுருவாங்க. மோட்டார் சிட்டி மிஷின் கன் வின் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அவங்களே போட்டு அடிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்து அவங்களுக்குள்ள மேட்ச் வரப்போது கான்ட்ரவர்சிக்காக அவங்க அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் வேணுன்ற மாதிரி அடித்து அவங்கள தூக்கி போட்டு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ராயல் ரம்பிள்லேயே ஒரு தரமான மேட்ச் எந்த மேட்ச் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் இவங்க 2 பேருக்கும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் வந்து 2 பேருக்குமே லேடர் மேட்ச். லேடரில் 2 பெல்ட் தோங்க. அந்த 2 பெல்ட்டும் யார் எடுக்க போகிறா? கெவின் ஓவன்ஸ் வச்சிருந்த விண்டேஜ் ஈகிள் பெல்ட், கோடி ரோட்ஸோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் டைட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு பயங்கரமான மேட்ச் இது ஒரு மேட்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு சொல்லுவேன் WWE வரலாற்றிலே. ஏன்னா கோடி ரோட்ஸும் கெவின் ஓவன்ஸும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கோடி ரோட்ஸோட கெவின் ஓவன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த இதில் அந்த லேடரை பிடிங்கிட்டு அடிக்கிறது, லேடரில் இருந்து அடிக்கிறது, லேடரை ஸ்டெப்பை உடச்சி அடிக்கிறது, லேடரில் தூக்கி கோடி ரோட்ஸை விட்டு எறிகிறது. ஒரு கட்டத்தில் WWE இந்த மேட்சை நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருக்குமே இன்ஜுரி ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சு. உடனே வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஸ்மாக்டவுன் மேனேஜர்லாம் வந்துட்டார். அதுக்கப்புறம் செமிசைன் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் பெயில் டிரைவர் கமெண்ட்ரி டேபிளில் போட்டு கோடி ரோட்ஸை முடிச்சு விட்டு சாம்பியன்ஷிப்பை எடுத்துடலாம்னு நினைப்பாரு கெவின் ஓவன்ஸ். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் கமெண்ட்ரி டேபிள்லேயும் ரிங்க்கு நடுவில் ஒரு லேடர் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு பாலம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து கோடி ரோட்ஸுக்கு பெயில் ட்ரைவ் போடுற நேரத்தில் வந்து பெயில் ட்ரைவ்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்து கெவின் ஓவன்ஸை தூக்கி அப்படியே வந்து லேடர் மேலே அடிப்பார். அந்த லேடர் மேலே அடித்தோடனே மண்டை சொருவிக்கும். 2 ஸ்டெப்புக்கு நடுவில் கெவின் ஓவன்ஸோட மண்டை சொருவிக்கிட்டு அவர் தலை செங்குத்தாக நிற்கும், தலை கவுந்திருக்கும். அவரால் நிப்பாட்டினா செங்குத்தாக நிற்கிற மாதிரி இருந்தார். பயங்கர மனுச்சு. அதை பயன்படுத்தி கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப் எடுத்துட்டார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, அப்படியே செலிப்ரேஷன் பண்ணிட்டு போயிருக்கலாம். அடிபட்டு மூஞ்செல்லாம் ரத்தமாக வந்து டாக்டர்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. கெவின் ஓவன்ஸ்க்கு கிட்டே போய் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டு கோடி ரோட்ஸ் ஒஸ்ட்டுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தேவையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் கோடி ரோட்ஸ். உண்மையிலே வந்து கோடி ரோட்ஸ் ஒரு ஃபேன்ஸை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினச்சாருன்னா கெவின் ஓவன்ஸ்க்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையிலே கெவின் ஓவன்ஸ் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கெவின் ஓவன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கிட்ட வர மாட்டார். ஏன்னா கன்கஷன் ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கழுத்து அந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மேட்ச்லேயுமே பர்ஃபார்மன்ஸ் யார் கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரி லைன்லேயே கெவின் ஓவன்ஸ் தான். கெவின் ஓவன்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மென்ஸ் ராயல் ரம்பிள். மென்ஸ் ராயல் ரம்பிள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரே மிஸ்டீரியோ வரார், 2வது பென்டா வரார். ரே மிஸ்டீரியோ பென்டாவும் ராயல் ரம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது சாட் கேபிள் வரார். சாட் கேபிள் வந்து ராயல் ரம்பிள் 3வது வரார். அதுக்கப்புறம் யார் வரான்னு கேட்டிங்கன்னா, 4வது யாரும் எதிர்பார்க்க விதமாக கார்மெலா வைஸ் வரார். கார்மெலா வைஸ் வரார். அதுக்கப்புறம் வந்து 5வது யார் வரான்னு கேட்டிங்கன்னா, 5வது வந்து சாண்டோ எஸ்கோபார் வரார். 6வது யார் வரான்னு கேட்டிங்கன்னா, ஓட்டிஸ் வரார். ஓட்டிஸ் வந்த உடனே சாட் கேபிள் அட்டாக் பண்ணுறார். சாட் கேபிள் ஆங்கிள் லாக் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து 7வது யார் வரான்னு கேட்டிங்கன்னா, பேரன் பிரேக்கர் வரார். பேரன் பிரேக்கர் வந்த உடனே எல்லாருமே டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்து 8வது யார் வரான்னு கேட்டிங்கன்னா, இவர் அரிக்கா தோசா வரார். அவரை வந்தோடனே அவர் அட்டாக் பண்ணிடுறாரு. கார்மெலா வைஸ் தோத்து போன கோவத்தில். அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக வந்து ஸ்பீடு வரார். ஸ்பீடு வந்தோடனே ஓட்டிஸ் எலிமினேட் பண்ணுறார். ஓட்டிஸ் எலிமினேட் பண்ணோடனே பேரன் பிரேக்கர் வந்து ஸ்பீடு டான்ஸ் ஆடிட்டு இருக்க பார்த்து அவருக்கு ஸ்பீர் வச்சு அவர் எலிமினேட் பண்ணார். 9வது சாமஸ் வரார். சாமஸ் வந்ததுக்கப்புறம் 10வது யார் வரான்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூசோ வரார். ஜிம்மி யூசோ 10வது வரார். 10வது வந்ததுக்கப்புறம் 11வது ஆண்ட்ரடே வரார். ஆண்ட்ரடே வந்து மாஸ்கோட வரார். பயங்கரமான என்ட்ரன்ஸ் கொடுக்குறார். அதுக்கப்புறம் வந்து 12வது யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜாக் ஆஃப் ஃபேக்ட் வரார். ஜாக் ஆஃப் ஃபேக்ட் வந்த உடனே எல்லாருமே டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்து 13வது லவுடி கிங் கேசர் வரார். லவுடி கிங் கேசர் வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே நிற்பார். உள்ள போக மாட்டார் ரிங்குள்ள. அவர் உள்ள போனோடனே பென்டா அட்டாக் பண்ணி வெளில தள்ளிடுவார். அதுக்கப்புறம் வந்து 14வது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸு வருவார். மிஸ்ஸு வந்த உடனே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து 15வது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஜோ ஹென்றி வருவார். ஜோ ஹென்றி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பார். அவரை வந்து அடிச்சு
எலிமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 16வது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஓடிசி வருவார். ஓடிசி வந்த வேகத்துக்கு 4 பேரை எலிமினேட் பண்ணுவார். யார் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸு, ஜோ ஹென்றி, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக மாற்றி எலிமினேட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 4 பேரை எலிமினேட் பண்ணி தெறிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர் ஸ்பியர் போடுவார். பேரன் பேக்கரையும் அடித்து வெளில தள்ளி விட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பரபரப்பாக போயிட்டு இருக்கும். ராயல் ரம்பிளே அப்படியே தெறிக்க விட்டுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர் எலிமினேட் ஆகி யாரோ அதை பூந்து அடிப்பாங்கன்னு பார்த்தா பேரன் பேக்கர் எலிமினேட் அந்த பக்கம் பார்த்தா பேரன் பேக்கர் எலிமினேட் ஆனே ஜிம்மி யூசோவை ஜேக்கப் ஃபேக்ட் அடித்து வெளில தள்ளுவார். அதுக்கப்புறம் வந்து 17வது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மெக்கன்ட்ரி வருவார். ட்ரீம் மெக்கன்ட்ரி வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து 18வது நம்ம ஃபின்பாலர் வருவார். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் பயங்கரமான என்ட்ரன்ஸாக கொடுப்பாங்க. 19வது சின்ஷி நாக்குமுரா வருவார். அதுக்கப்புறம் வந்து 20வது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வருவார். ஜே யூசோ வந்ததுக்கப்புறம் இந்த ராயல் ரம்பிளே வந்து அமர்க்கலம் கட்ட ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 21வது என்ட்ரன்ஸ் சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸ் சொல்லி ரிட்டர்ன் ஏஜே ஸ்டீல்ஸ் வருவார். 22வது பிராண்ட் ஸ்டோமன் வருவார். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அடிபட்டு போன பிராண்ட் ஸ்டோமன் வருவார். வந்த வேகத்துக்கே ஜேக்கப் ஃபேக்டோ எலிமினேட் பண்ணுவார். ஜேக்கப் ஃபேக்டோ எலிமினேட் பண்ணி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் 23வது ஜான்சினா வருவார். ஜான்சினா வந்த வேகத்துக்கு பிராண்ட் ஸ்டோமனை எலிமினேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ஃபின்பாலர் எலிமினேட் பண்ணுவார். ஃபின்பாலரை காப்பாற்ற முயற்சி பண்ண பிராண்ட் ஸ்டோமன் அவரால் முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா 24வது என்ட்ரன்ஸ் சிஎம் பங்கு வருவார். சிஎம் பங்கு வந்து அட்டாக் பண்ண மாட்டார், ரிங்கில் நிற்பார். அதுக்கப்புறம் வந்து செத்ருவின்ஸ் வருவார். செத்ருவின்ஸ் வந்து சிஎம் பங்கு அட்டாக் பண்ணால் ஜான்சினா அது அங்கே ரோமன் அடிச்சுக்க. அதுக்கப்புறம் வந்து 26வது டாமினிக் மிஸ்ட்ரியோ வருவார். 27வது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா செமி ஜேன் வருவார். அதுக்கப்புறம் 28வது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் வருவார். அப்புறம் 29வது யார் வருவான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி டேமியன் செமிசைனை வந்து எலிமினேட் பண்ணிடுவார். தெரியாதனமா ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ணுறாரு. செமிசைன் சூப்பர் கிக் விட்டுருவார். அந்த சூப்பர் கிக் மூலமா ஜே ஈசோ சூப்பர் கிக் எலிமினேட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் 30வது என்ட்ரன்ஸ் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத லோகன் பால் வருவார். லோகன் பால் வரப்போ ட்ரீம் மேக்கர் எலிமினேட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிங்கில் வந்து ஒரு 6 பேர் நிற்பாங்க. லோகன் பால், ஜான் சினா, ரோமன் ரிங்ஸ், சிஎம் பங்க், செத்ரோலின்ஸ், ஜே ஈசோ எல்லாரும் நிற்பாங்க. எல்லாருமே பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் ரோமன் ரிங்ஸும் செத்ரோலின்ஸும் அடிச்சுப்பாங்க. அந்த செத்ரோலின்ஸை எலிமினேட் பண்ண ரோமன் ரிங்ஸ் முயற்சி பண்ணிக்கிறப்ப அதை பார்த்த சிஎம் பங்க் வந்து 2 பேரும் எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்லி எலிமினேட் பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க சிஎம் பங்க அப்படியே வந்து எலிமினேட் பண்ணிட்டுருவா லோகன் பால். அதுக்கப்புறம் 3 பேரும் வெளில போயிடுவாங்க. வெளில போன கோவத்தில் செத்ரோலின்ஸ் சிஎம் பங்கையும் ரோமன் ரிங்ஸையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணா. ரோமன் ரிங்ஸ் 2 ஸ்டாம்ப் போடுவார், ஸ்டீல் ஸ்டெப்பில் ஒன்று போடுவார். அதுக்கப்புறம் ஃபைனலாக 3 பேர் இருப்பாங்க. யார் கேட்டிங்கன்னா லோகன் பால், ஜான் சினா, அதுக்கப்புறம் ஜே ஈசோ 3 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் லோகன் பால், ஜான் சினா எலிமினேட் பண்ணால் ஜே ஈசோ ஜான்சினா கொஞ்ச நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் ஷாக்கி ஜான்சினா ஜம்ப் பண்ணி அந்தாண்ட போயிடுவார். ரோப்புக்கு அந்தாண்ட அடிச்சுட்டு இருக்கப்போ ஜான்சினா ஜம்ப் பண்ணி அந்தாண்ட ஜான்சினா ஷாக்கி விடுவார். இதோட இந்த ராயல் ரம்பில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜே ஈசோ வின் பண்ணிடுவார். வேற லெவலில் ஈட் மூமெண்ட் நடக்கும். ஜே ஈசோ வின் பண்ணி ராயல் ரம்பில் வின் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணிடுவார். இதுதான் இந்த வருஷம் ராயல் ரம்பில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து இந்த கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.